निहोदासस्य मनीषी हरि ओम तन्नो देवी रविक्षयामो भवन्तु वीरे तय्यो विश्वमन्तु नः हरि ओम ओमित्यव्यावदेत् नम इति वस्यात् नारायणादेव उपनिष्ठात् ओमित्येकाक्षरं नम इति द्वे अक्षरे नारायणादेति पञ्चाक्षराणि एतद्वै नारायणस्याष्टाक्षरं पदम् यो वै नारायणस्याष्टाक्षरं पदमत्येति अनवप्रवः सर्वमायुरेति विन्दते प्रजापत्यं प्रायस्पोषं गौपत्यं ततो मदत्तमश्नुते ततो मदत्तमश्नुते इति एवं वेद इत्युपनिषदे केशवाय भावं नारायणाय भावं माधवाय भावं गोविन्दाय भावं कृष्णाय भावं मधुसूदनाय भावं त्रिविक्रमाय भावं वामनाय भावं श्रीधराय भावं ऋषिकेशाय भावं पद्मनाभाय भावं दामोदराय भावं कंसाय भावं कुमाराय भावं भार्गवरामाय मोहन रत्नरामाय मोहन श्रीरामाय मोहन बलरामाय मोहन श्रीकृष्णाय मोहन कल्किनाय मोहन भक्ताभिष्टवलप्रसाद नित्यभामा समेत श्री वेणुगोपाल परब्रह्मणे सर्वजागरण सब वेदाहवेदं पुरुषं भवान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विचित्य नामानि कृत्वा विपदन्यदास्ते दाता पुरस्तान्यमुदा जहार चक्रप्रविद्वान् प्रतिदर्शनस्सः तमेवं विद्वान् अमृतैः भवति नान्यः पन्थानि विद्यते यज्ञेन यज्ञमयजं तदेवाः तानि धर्माणि प्रथमान्यासन् शेषनागं महिमानस्य चन्द्रे यत्र पूर्वे साध्या सन्ति देवाः न कर्मणा प्रजया धनेन त्यागेनैकेन मृदन्ममानुषु परेण नागं निहितं गुहायां विभ्राजन्ति वेदान्तविज्ञाननिर्जितात्मा संन्यासयोगात् परिगच्छन्ति सर्वे नरकं विभागं परमेश्वभूतं यः पुण्डरीकं परमस्य सदगृष्टं तस्राविरग्रं नगणं विचोगस्तस्मिन् निरन्तस्तदुपासितव्यस्य प्रकृतिलीनस्य यः परस्य महेश्वरः हरिः ओम् So, சுவாமியை பற்றி நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் அடியன் தெரிவிக்க விரும்புகிறேன். சுவாமி வந்து அடியனுக்கு பூர்வாசிரம ஆசிரமத்துலேருந்து பரிசீலிக்கிறேன் சுவாமிகிட்ட. சுவாமி திருவரங்கத்துலேருந்தே நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்கேன். திருவரங்கத்தில், அப்புறம் ஆழ்வார் பெருநகரியில், அனந்தாழ்வான் சங்கையில், இப்போ வந்து மித்திலா சாலிகிராமம் கர்நாடகாவில் சுவாமி கைங்கரியம் பண்ணியிருக்கேன். அங்கே மித்திலா சாலிகிராமத்தில் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரன் இருக்கிற வடுகநம்பி அவருக்கு நிர்ணயிச்ச சன்னதி அது. அந்த ஸ்தலத்தை வந்து சுவாமி கூப்பிச்சு சீர்படுத்தி அங்கே இருக்கிற ஸ்ரீபாத தீர்த்தம் எம்பெருமானோட திருவடி இருக்குங்க, எம்பெருமானாரோட திருவடி இருக்குங்க. அங்கே ஸ்ரீபாத தீர்த்தமும் அங்கே இருக்கு. சுவாமி அதை வந்து புதுப்பிச்சு நிறையா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அங்கே ஸ்தலத்துக்கு எல்லாரும் உங்களுக்கு டைம் எடுக்கச்சு அங்கே போய் சுவாமியை பார்த்து சத்தம் பண்ணிட்டு அங்கேருந்து எம்பெருமான தீர்த்தம் சீகரிச்சு சுவாமியோட பிளெஸிங்ஸ் பண்ணிக்கணும்னு எல்லாரும். श्रीमती रामानंदाय श्रीमद परवानी अनंत गुरुवे जोमा उन्नडियां शब्दम श्री प्रसन्न திருவாரூர் பிள்ளை ஜோமம் தாருடமாகும் கவிதை பதங்களும் தன்மனத்து குறித்து வாழும் மணவாழ் மாமி முன்னடிகள் பாலில் தனித்த வழியே சரணென்று பற்றினனே. இது மணவாழ் மாமன்கள் கணிதம் சிறுத்தாக்கு சுவாமி இல்லாத மணவாழ் மாமன்களுக்கு கணிதம் சிறுத்தாக்கு உண்டு, அமல்நாடு கிராமம் உண்டு, பதிவாளி வைக்கணும் தமிழ்நாடு கிராமம் உண்டு. வரவருமி மணவாழ் மாமன் நூற்றந்தாயிரம் எடுத்திருக்கு. வரவருமி சதகம்னு சமஸ்கிருதத்தில் எடுத்திருக்கு. எம்பெருமானாரை பாட்டும் பலவழிப்பட்ட துதிகள் வந்து உயிராக மனவாழ்வாங்க. ரொம்ப ஆச்சரியமானது. வேத வேதாந்தம் அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவரில் இருக்கக்கூடிய ஒரு இருந்த
அவையில் இருக்கான்னு தெரியல 1950s நினைக்கிறேன். அப்போ தமிழர் போற்றும் மணவாள மாமிகள் அப்படின்னு ஒரு இது வெளியிட்டாங்க. அதுல மணவாள மாமிகளை தமிழர்கள் அப்படின்னு சொன்னா நம் பூர்வாச்சாரியர்கள் நாம சம்பிரதாயமா பண்றோம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம் சம்பிரதாயத்தை சேராத பிற மதங்களை சேர்ந்த அல்லது பிற துறைகளை சேர்ந்த சாமானியர்கள் பலர் எப்படி மனவாள மாமிகள் கொண்டாடிருக்காங்க, பாட்டெல்லாம் பாடியிருக்கா, அதெல்லாம் கம்பேர் பண்ணி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நாம நம்முடைய அடுத்த தலைமுறைகள் அடுத்த பசங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி டு திஸ். மனவாள மாமிகளுடைய பெருமை நமக்கு நிஜமாவே நம்ம சம்பிரதாயத்துல, ஏன்னா எம்பெருமானாருடைய பெருமையே நமக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் தான் மனவாள மாமிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம எம்பெருமானாருடைய ஒரு ஃபேன்ஸா இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தா பெருசா இல்லை. There's a huge difference between fans and followers. And followers, he become his gene, he become his parampara. Fans appreciate பண்றது, கொண்டாடுறது, மாதிரி பண்றது எல்லாம். So the பசங்க இருக்காங்கல்ல, I want to ask them, what are we up to today? Why are we here? பசங்க இருக்காங்களே, பசங்க தான் முன்னாடி வருது. No need to talk. Let them talk. அதாவது பழக்கம் அவருக்கு. பசங்க ரொம்ப கேஷுவலா பழக்கம். பயம் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. Why did you guys come here today? What are we going to do today? What is the event today? Manavala nominees? Tirunakshatra means what? What is Tirunakshatra? No. What is meant by Tirunakshatra? Our birthday, right? So why should we celebrate somebody's birthday? Our special day. Why should we celebrate? How he is special to us? Beautiful. That's exactly what I want to know. Because Amma and Abba told that he is special. If you ask them, they will say, my Amma and Abba also told me the same. I can ask anybody who is sitting here, why is Manavala Mangala special? Because Manavala Mangala is special, that's what we have been told. That's okay. To begin with, yes, he is special. He is definitely special. But today, let us take a resolution, right? Today, we will take up a resolution that we will get to know the greatness of Swami Manavala Mangala. It is very important. Gathering is one thing. Just maintaining, the status quo is one thing. But we need to know more. Instead of blindly celebrating, if we know and celebrate, it would be greater. Do we celebrate Deepavali or not? Why? What do you do on Deepavali? They make sweet, crack crackers. Yeah. Why do you celebrate Deepavali? What is that? Okay, Krishna defeated Narakasura. Is it very difficult to defeat Narakasura?
Swami Manavada Swamigal does in the entire Upadesa Ratnamalai. He celebrates our Purvacharyas. He celebrates ours. Mere birthdays. Some people tell that Manavada Swami just simply sang some songs to mention what are the birthsters of all these artists. No. It is not like that. It is a wholehearted celebration. Because each and every artwork gave us wonderful positions that purifies our mind and soul. Right? I don't want this Anugrah Bhashanam to be some standard speech and then, okay, let us wind up, clap, do namaskar. That is not what it is. It should do something inside you. It should not be some things that you appreciate and go. The same way we celebrate some events. We need to realize, we need to understand why we are celebrating. Manavada Kamuni Swami's birthday is celebrated by Lord Ranganatha himself because he was the only Acharya from whom Sri Ranganatha wanted to learn the Maran Marai Prabhu. He wanted to listen to Idu only from Swami Manavada Kamuni. He wanted to overhear Swami Nambele's Kalakshepam, but he did not succeed. But other than that, he was not interested in hearing anybody's Kalakshepam other than Puyillada Manavada Kamuni. Think about Lord Ranganatha, the Perumal. You have seen Ranganatha. How many of you have seen Ranganatha Swami photo at least? Right? So, in temple, does he speak? Ranganatha Swami, does he speak? Then why are we even worshipping him? Somebody who is not even speaking. What is there to worship? Somebody who doesn't speak, somebody who doesn't walk. Why are we worshipping? Even the bigger kids can answer. The older kids. Why are we worshipping? Any Perumal in temple say Ranganatha Swami, why are we worshipping Ranganatha Swami who doesn't speak? Who doesn't move? Anyone? Any biggest kid? யார் வேணா ஆன்சர் பண்ணலாம், பெரியவளே ஆன்சர் பண்ணலாம், பெரிய குழந்தைகளே ஆன்சர் பண்ணலாம். பெருமாள் கலியுகத்துல அச்சராதி மார்க்கத்துல நான் சேவை சாதிக்கிறேன்னு சொல்றாரு. சரி, அச்சையில சேவை சாதிக்கிறது தாராளமா. பட் நம்மளோட ஒன்றும் பேசவே பேசுறவங்க எப்படி கனெக்ட் இருக்கணும்? See, first thing that we have to understand is Perumal is speaking. Perumal பேசுறாரு. மனவாள மாப்பிள்ளைகளுக்கு பேசினாரா இல்லையா? அவர் நாம பேசணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அவருக்கும் பேசணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆளா நம்ம இல்லை. நாம போய் பெருமாள் கிட்ட பேசுறதுக்கே போல, அவங்கிட்ட இதை கூட அதை கூட இதை கூட அது கூட கேட்கறதுக்கு மட்டும் தான் போகும். We are always demanding something. So நம்ம கிட்ட ஆக்சுவலா உள்ள ஃபேக் கிடையாது, டாக்மா தான் இருக்கு. அர்ச்ச பெருமாள் அப்படியே ஒரு மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் தான் இருக்கு. ஏன்னா நமக்கு சீரியஸாவே அந்த பெருமாள் லைவ்லியா இருக்காரு நம்ம ஃபீல் பண்ணோம்னா, இஃப் வி ரியலைஸ் தட் ஆழ்வார்களுக்கு பச்சைமாமலை போல்மேனி கவளவாய் கமலச்செங்கன் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினியர். தட் இஸ் வாட் இஸ் இஸ் ட்ரூ கலர். நமக்கு அந்த கலர் தெரியல, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட். நமக்கு ஒரு டெலிவிஷன் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட். And we don't want to change. We don't want to improve. நமக்கு ஆழ்வார் மாதிரி ஆகணும், ஆச்சாரியர்கள் மாதிரி ஆகணும் அப்படின்ற ஆசை வரணும் நமக்கு. அப்பதான் பெருமாளுக்கும் நம்ம கூட பேசணும்னு ஆசை வரும்.
See, the same Perumal who doesn't speak, அவர் வந்து he tried to get up doing Swami Nambi's collection. தெரியுமா தெரியாது அந்த எபிசோட்? திருவிளக்கு பீச்சர் படினாரா இல்லையா? அப்போ பெருமாள் பேசாம இல்லையே. சுவாமி மணவாள மாமனிகள் கிட்ட எனக்கு வந்து காலக்ஷேபம் பண்ணுங்க சொன்னாரா இல்லையா? சொல்லி காலக்ஷேபம் கேட்டு முடிச்சோன்னா என்ன பண்றாரு? anyone காலக்ஷேபம் கேட்டு முடிச்சோன்னா என்ன பண்றாரு? ரங்கநாதர் யாரும் வரவேற்க மாட்டேங்கிற எனக்கு ஏதாவது பிரச்சனையா? பயமா? கேஷுவல் பேசுங்க மிஸ்டர். These are the things. பெரிய வேலை பேசலன்னா அது திருப்பி கேஷுவல் இம்பார்ட்டன்ட். What did Ranganatha do after listening to 1 year of collection from Manawal Mahamil? Right? So Ranganatha Swami told Srisilesha Patram Taniyam. Right? எப்படி பேசினார்? இன்விசிபிளா பேசினாரா விசிபிளா பேசினாரா? வெறும் சவுண்ட் மட்டும் வந்துதா இல்ல எப்படி? how did he talk? சின்ன பையனோட ரூபத்துல வந்து சொன்னாரா இல்லையா? ஏன் ஒரு பெரிய ஆள் மாதிரி வந்து சொல்லல? ஒரு பெரிய ஆள் மாதிரி வந்து சொல்லலாங்க. Why he had to come as a small child? Even in the form that he took, he wanted to show how great Manawala Mahamil was. And even the Supreme himself, Manawala Mahamil முன்னாடி நாம பெருமாளே நானே சின்ன பையன் தான் அப்படிங்கிற அளவுக்கு he demonstrated. சிறு மாமனிதர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதுதான் திருவாய்மொழியில் சிறுமாமனிதராக என்னையாண்டா இங்கே தெரியாது. What is சிறுமாமனிதர்? சிறுமாமனிதர் என்ன? How can somebody be short and tall? Physically short. Tall by character. அதே மாதிரி Ranganatha, the one who is Vibhu, the one who is all pervading, the one who pervades in everything, the existence, the base existence, the supreme. He took the smallest form physically, but then he did something very tall. He revealed a mantra. Srisilesha Patram Taniyam is not a sloka. It is known as mantra. In Manawal Mahamil Kaninichirthangal, Koil Kandari and says, வாசியறிந்து வதனையின் ஆரணனார் மணங்கொள் தேசுடை என்னை மணவாள மாமுனி சீர்தழைக்க சீசலேச தயாபாத்திரம் என்னும் சீர்மந்திரம். சீசலேச தயாபாத்திரம் is a மந்திரம். தேசிகனாய் கண்டு வைத்தார். தேசிகன் means Acharya. So he accepted Manawala Mahamuni Swami as Acharya. Desikan means Acharya. Desikan, Vanigan, Asan. So says Tamil Nigandu. These are all synonyms. Desikanai kandu. So he realized that this is the Acharya for me. Here is the Acharya for me. Who Manawala Mahamuni. So he revealed a mantra, which is known as Srisilesha mantra. The same Ranganatha revealed Tirumantra, Om Namo Narayana. He was Narayana and he was Nara and he did Upadesam as an
Ranganatha, now he is not revealing this mantra as an acharya, but he is revealing the mantra as a shishya. That's the beauty and greatness of Puyalada Manavala Muni. Now this mantra, can somebody recite? Small kids, any one of you? Shishali Sadhya Mantra. It has 4 parts. It has 4 parts. Shishali Sadhya Mantra, Devakyadi Gunandram, Yatindra Pravana, Vande, Ramya Jamadara Muni. It has 4 parts. Narayana revealed Ashtakshari. What is Ashtakshari? Ashtakshari means the one with 8 letters. Ashtakshari is, Ashta is 8, Akshara is letter. 8 letters. Mantra, that is the mantra. He started the business with Trimantra, it did not succeed. The same Trimantra had to come out of Sri Ramanujacharya. When the Trimantra came out of Sri Ramanujacharya, that is when Sri Ramanujacharya took it inside and revealed it outside, the Trimantra made a very magic. It transformed many people. And what is Chaturakshari? How many people? How many of you know Chaturakshari? Ashtakshari, you know. Chaturakshari? No, Vishnupriya, no. Chaturakshari. Ramanuja. Nachet Ramanujetyesha Chatura Chaturakshari. So says Kulantarvan. Kulantarvan says Ashtakshari will not work for you. Only Chaturakshari will work. Ramanuja. But then Perumal said, that is not fair. You can't exclude me. I am the base. So then what these two decided was, they will create a new amalgam. Ramanuja Chaturakshari and Ashtakshari 8. They both will create a new one. That is Sri Shailesha Daya Patra mantra. Each and every line, Sri Shailesha Daya Patra, that is an Ashtakshari, 8 letters. Sri Shailesha Daya Patra. Di Bhaktyadi Gunarnagam. That is another Ashtakshari. Yatindra Pravanam Vande. Yatindra Pravanam Vande. That is another Ashtakshari. Ramya Jamadra Munim. Ramya Jamadara Munim. That is another Ashtakshari. So Ramanuja, that 4 Chaturakshari multiplied by the Ashtakshari became Sri Shailesha Daya Patram Taniyam. This is the most powerful mantra that can ever be revealed. And this was revealed by the Supreme. And this is the 32 letter, the greatest mantra for Kali Yuga. That is what Bhavishya Purana says. And it has been hijacked by other sampradaya like Hare Rama Hare Krishna. They say that is the 32 mantra, syllable mantra. That will not do anything worse. This is the mantra, the most powerful. We don't even know that. We don't know that this can be applied. You can do prayoga of this mantra. Sri Shailesha Daya Patra mantra to prayoga pada mudiyum. You can transform everybody. You can transform everybody. So very powerful mantra. And in this mantra, Lord Ranganatha revealed
a very great thing about Manavala Mamuni Swami. There are so many people who celebrated Ramanujacharya. Yes, sir. Both preceptors of Sri Ramanujacharya and the successors, predecessors and successors, everybody celebrated. இல்லையா எல்லாருமே தான் கொண்டாடினான் ராமானுஜன். எல்லாருக்குமே ராமானுஜன் மேல ஆசை இருந்ததா இல்லையா? எல்லாருக்குமே இருந்தாலும் வடுக நம்பிக்கை எப்படி இருந்தது? How was Vaduga Nambi's love for Ramanujana? Extraordinary or not? Right? அவ்வளவு பேர் இருந்தாலுமே nobody was called as Yatindra Pravana. Nobody was called as Yatindra Pravana. Pravana is somebody who is immersed. Pravana அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈடுபட்டவா. ஆழ்வார்களுக்கு பகவத் பிரவணம்னு பேரு. ஆழ்வார்களுக்கு என்ன பேரு? பகவத் பிரவணம்னு பேரு. மகளவி ஆழ்வாருக்கு ஷடகோப பிரவணம்னு பேரு. பராமுஷ பிரவணம் அப்படின்னு பேரு. அவர் நம்மாழ்வார் மேல ஆழ்ந்தார். ஸோ ஆழக்கூடியவர்களுக்கு ஆழ்வார், ஆழக்கூடியவர்களுக்கு ஆழ்வார். பிரவணா மீன்ஸ் ஆழ்வார். பிரவணா மீன்ஸ் வாட்? ஆழ்வார். பட் யார்கிட்ட ஆழணும்? விஷயாந்தரங்கள் ஆழ்ந்தா விஷய பிரவணம். லைக் அஸ் சம்சாரிஸ். அடுத்தது என்ன சாப்பிட்றதுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா வாசனை வந்ததுன்னா எல்லாம் அங்கதான் பார்த்துட்டு இருப்போம். வெள்ளம் வந்திருக்கு, ஸோ ஏதோ கேசரி பண்றா, இப்படிதான் நம்ம போவோம். அவர் பிராமணியம் இஸ் ஒன்லி இன் தோஸ் திங்ஸ். என்ன மாதிரி நெக்லஸ் போட்டிருக்கா, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கா, என்ன கலர் பார்டர் மேட்ச், திஸ் இஸ் வாட் ஹியர் அவர் பிராமணஸ். ஆழ்வார்களுக்கு பெருமாளுக்கு பிராமணியம். பட் பெருமாள் சேஸ் you should have the Brahmanyam only towards Ramanujacharya. Perumal enna solra? You must have the Brahmanyam only towards Emperumanar. And that is what Perumal says. All other Brahmanas, they were having Brahmanyam in me. I am saying that I have Brahmanyam in this person. Manavala Mahamani, one day, who is in turn having the Brahmanyam in Yatindra? Yatindra Pramanam, one day. Ramya Jama Dharmani. So, Emperumana கிட்ட காதல் இருக்கிறது தான் ஒரிஜினலான காதல். அதுதான் நமக்கு வரணும். If we have even infinitesimally small quantity of gratitude towards Ramanuja, we will not think about Perumal. அதெல்லாம் தனியா காலேஜ் கேட்டேன்னா தெரியும். We have no idea how much compassionate, how much graceful, how kind Ramanujacharya was towards us. Without him, இந்த சாம்பிரதாயமே கிடையாது. இப்போ இந்த பசங்களாம் நெத்தியில் எடுத்துட்டு இவ்வளவு செலிப்ரேட் பண்ண ரெடியா இருக்காங்க. ராமானுஜன்ல கிடையவே கிடையாது. பிகாஸ் the whole mukti எல்லாம் only for Brahmins, that too only for mostly for sannyasis. அது வரைக்கும் சம்பிரதாயத்தை மோட்சம்னு சொன்னா அத்வைத சம்பிரதாயமோ மற்ற எல்லா சம்பிரதாயத்தையும் only for male, அதுலேயும் பெரும்பாலும் Brahmins, அதுலேயும் பெரும்பாலும் சன்னியாசிகளுக்கு தான் மோட்சம். Sri Ramanujacharya who revealed the truth that it is for everybody. Vaikuntham புகுவது மன்னவர் விதியே. Right? அதனால நம்முடைய பிராமணியம் it should be only towards Ramanujacharya. But Manavana Mamuni, what he did, he claimed the name Yatindra Pravana. So he is the only Pravana on Yatindra. Right? Now what is the only choice left for us?
What is the only choice for us? We will become 18 Brahmanas Brahman. So we have to only be Varamana Muni Brahmana. Anything else is for Manaval Mami Swami. He will deal with the Nirvana, Ranga, Perumal and all. For us, there is only one person known as Manaval Mami. Adi Jananyacharya says, this Manaval Mami, I am not able to figure out who he is. He looks like Namadva. He looks like Embrumana. He looks like Gita Charya. He has so many dimensions. Puduvil Vanduditha Punniyano. Punnamadadavadu Magalmarvathanivano. Puduru Vandha Nedamalu. Manavada Mamarivan Yenda even Movarilum Yar. Who is this personality? I am unable to figure this out. This is extraordinary. Adi Jananyacharya, who was a contemporary as well as a little elder to Swami Koyiladu Manavada Mami, is celebrating Manavada Mami, saying that this is one single form which has everything, everyone, right? So for us, there is only one person we should focus upon. We should not waste our time in any diversion. Rather focus only on one person who is Koyiladu Manavada Mami, who is embodiment of Perumal, Alvar, Emperumanar, and then there is a plus. That is Manavada Mami himself, who is Acharya for even the Adi Guru, that is Periya Perumal. Okay? So Emperumana's Charitra, what is the greatest thing that we celebrate in Emperumana's Charitra? Ramanuja's Charitra, what is the greatest? What is it that everybody celebrates about Sri Ramanuja's Charitra? Yes, okay. You are not why is that one? It was a full of function and the other Purana. Say it again. In the year. You get the better the mark, not the year. In the Asia Kaname. Correct. Asia Yokela, Arya Guru. He made us his disciples already. அப்படி அபிமானம் பண்ணிட்டாரு. எவ்வளவு என்ன பண்ணிட்டாரு? யாரெல்லாம் ஆசையுடையவரா இருக்காளோ அவங்களெல்லாம் என்னுடைய ஆள். அதனால அவங்களெல்லாம் தேடி போய் ஆரியர்கள் ஒரு வந்தா கொடுக்க சொல்றது இல்ல, போய் தேடி போய் சொல்லணும். ஆசையுடையவருக்கு எல்லாம் ஆரியர்கள் குரு. That is the greatest event that we celebrate in Sri Ramanujacharya's Charitra. Manavada Mami's Charitra, if you know the Vadi Trinamam, that's the first line. இப்போவில் அரங்கேற்ற கீழடித்தான் வழி. ஏன் அப்படின்னு சொன்னா, எம்பெருமானார் இங்க வந்து எல்லாருக்கும் சேஷத்துவம் பாரதந்திரியெல்லாம் சொல்லி கொடுக்க வந்தார். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம சுதந்திரம் நினைச்சிட்டு இருக்கோம். எம்பெருமானார் வந்தது இருக்கு, எம்பெருமானார் வந்தது இருக்கு. அத்வைதிகள்லாம் நாம தான் பெருமாள் we are God ன்னு சொல்லியிருக்கா. அகம் பிரம்மாஸ்மி. We are not God. We are not Swatandra. We are Paratandra. We are Sesha Buddha. இது சொல்லதானே எம்பெருமானார் வந்தார். வந்து எல்லாரையும் திருத்தினாரா இல்லையா? திருத்திட்டு போனார். போனது அங்க போன உடனே தான் ஞாபகம் வந்துருச்சு. ஒரிஜினல் சுதந்திரனா திருத்தவே இல்லை. நம்மளாம் டூப்ளிகேட். ஒரிஜினல் சுதந்திரம் பெருமாள். அவனையே சரி பண்ணல. நம்ம எல்லாரையும் சரி பண்ணி என்ன பிரயோஜனம்? So again he came back as Manavada Mami Swami, and then ஒரு வருஷம் காலக்ஷேபம் உட்கார வச்சு
இந்த பெரிய பெருமாளுக்கு நல்ல உபதேசத்தை பண்ணி he made him as Paratantra. So only in the Manavala Mamani Swami's form, Ebberaman's goal was fulfilled. சுதந்திரர்கள் எல்லாரும் திருத்தணும் நினைச்ச நம்மள மாதிரி டூப்ளிகேட் சுதந்திரம் எல்லாம் திருத்திட்டு போயிட்டார் எம்பெருமானார். Again he came back. Now he targeted only one biggest real Swatandra, that is Periya Perumal. So he spent 1 year and made him humble. That is the greatness of Manavala Mamani Swami. So, as we celebrate this day, my wholehearted prayers and benedictions to all of you and those who are all related to you and those who are all related to them. Sambandha sambandhigal ellarkume nam Varavara Muni Pravanyam undaga vedum. See, irrespective of all these Tengali Vadagalai, these are all small differences. We all should celebrate Vedantacharya. We already celebrate. We all should celebrate Pillarokacharya. And we all should celebrate Manavala Mamani Swami. These are all great preceptors. We should have no reason not to celebrate any of them. Absolutely. If somebody differs, we have to let them be alone. We belong to Ramanuja Sampradaya. Period. Yes, there are differences. Tengalai Vadagalai வந்து ஜென்ஸுக்கு தான் லேடிஸ்க்கு எந்த தெங்கல் வடகல். There is no difference in women. என்ன வடகளுக்கு different தெங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. There is it. So small differences பூர்வஷிகா இருக்கு, அபரஷிகா இருக்கு. What is wrong in that? If one thing is wrong, then that is a problem. Haripada Kriti is a form of Tirman. Ekapadam is a form of Tirman. Womenல வந்து பொட்டு மாதிரி எடுக்கிறது பூர்வச்சந்திரன். That is one form. பூர்த்த புகழ்ல. அர்த்தச்சந்திரன் அதுக்கு ஆடாடு Tirman எடுக்கிறார். These are accepted forms. Depending upon different people's level. So let us stop discriminating or fighting. It is every one of a Ramanuja Sampraday's duty to celebrate all of our preceptors. Among whom Varavara Muni is definitely special for everyone because Lord Ranganatha himself celebrated him as his own Acharya. So let us understand this. It is a time for great celebration, joyful celebration. Because once Ranganatha is in control of Varavara Muni and we are all the children, grandchildren and we belong to the parampara of Varavara Muni. That's it. We are already safe. Right? So it's indeed a great event. Aipasi Thirumolam is a great or the greatest day for all Shri Vaishnavas across the board. So, as I said, my wholehearted prayers and benedictions, and not only that, my sincere pranams to all those beautiful souls who are assembled very far away, right? Celebrating this day, even in that place, which is not really a place where it is celebrated. And my wholehearted gratitude for all of you. And let this Varavara Muni Pravanyam expand and pervade across the universe. And let everybody be humble and get uplifted at the news. Already I'm Shimada. இதுதான் இவ்வளவு தூரம் டைம் ஒதுக்கி இதெல்லாம் ஒரு டியூட்டி இதெல்லாம் நல்லா சொல்லணும். மூச்சுக்கு பல்லாண்டு
for all those kids for their very bright future. श्रीमते रजनीकांत नींद्राय महात्मने श्रीरंगवासिने दिया श्री मंगल मंगलम निजामात परिवार मंगल मंगल परमेश्वराय मध्य रूपाय मंगल मंगलाचार्य पदाचार्य गुरुवरी सर्वेश्वर गुरुवरी आचार्य संस्कृताय मंगल या वृत्ति नासी मनसा जायका संस्कृतस्ते यो जन्मस्य विभो नाम संकीर्तनते या चेता ओजी भगवन् साधरे वर्तन्ते धर्मं भूयात् वरवर्णे सम्यक् आराधन्ते अवगतमदमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः अर्थकाम अनभिक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधरूपैः वरवरमुनिवृत्तिैः अस्तु मे नित्ययोगः. These two shlokas everybody has to recite every day in the morning. Should be reciting all the day, but at least in the morning. Yaya Vritirvasi Manasa and Apagatamadamani. Konadiyam Chandradiyam. Can everybody loudly say Konadiyam Chandradiyam?